ஜமீன்தார்கள் விஷயத்தில் ஈ.வே. ராமசாமியிடம் தென்பட்ட மகா கேவலமான பகுத்தறிவு முரண்பாட்டை இந்த காணொளியில் பார்ப்போம். இவ்வளவு மானக்கேடான முரண்பாட்டாளரா ஈ.வே. ராமசாமி என யாரும் கடைசியில் காரி துப்பிவிட வேண்டாம். உடையார்பாளையம் என்கிற சிற்றூரில் ஏழை பங்காளர்களாம் ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக ஈ.வே. ராமசாமி பேசியது. அன்பார்ந்த தலைவர் குறுநில மன்னர் அவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இந்த உடையார்பாளையம் என்னும் புராதன ஊருக்கு 2ஆம் தடவையாக வந்திருக்கிறேன். இந்த ஊர் குறுநில மன்னரை நான் இதுவரை பார்த்ததில்லை. இன்று இந்த ஊரையும் அரண்மனையையும் பார்த்து வேதனை அடைந்தேன், மகிழ்ச்சி அடையவில்லை. சரித்திர சம்பந்தமான இந்த ஊரின் நிலை அவ்வளவு பெரிதாகப்பட வேண்டியதாக உள்ளது. ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா? அவர்களுடைய சொத்து ஏலத்தில் போய்விட்டதா? இல்லை, பின் ஏன் இந்த நிலை? அப்படி இருந்தும் கூட இந்த ஜமீன்தார்கள் இருந்தால் நமக்கு இடையூறு என்று நினைத்து பார்ப்பன ஆட்சி இவர்களை ஒழித்தது. காமராசர் போன்றவர்களை பற்றி ஏதேதோ சொல்வார்கள். ஆனால் உண்மையில் நம்மை ஆள்பவர்கள் பார்ப்பனர்கள்தான். பார்ப்பனர்களின் நோக்கம் என்ன? பார்ப்பனர் கைக்கு ஆட்சி வந்தவுடனே 632 ராஜாக்களை ஒழித்தார்கள். இதை ஒரே வரியில் செய்தார்கள். புதுக்கோட்டை, திருவிதாங்கூர், கொச்சி, மைசூர், ஐதராபாத் ராஜாக்களை நமக்கு தெரியும். அவர்களின் ஆட்சி அதிகாரம் யாவும் ஒழிக்கப்பட்டு சர்க்காரின் சம்பளாட்களாக ஆக்கப்பட்டார்கள். ஏன் இப்படி செய்தார்கள் என்றால், ராஜாக்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள். மனு தர்ம சாஸ்திரப்படி சூத்திரன் ராஜாவாக இருக்கக்கூடாது. காந்தியிடம் வெள்ளையன் ராஜ்யத்தை கொடுத்தான், அவர் அதை பார்ப்பானிடம் கொடுத்தார். எனவே மனு தர்மப்படி சூத்திரர்கள் ஆட்சி ஒழிக்கப்பட்டது. விடுதலை 8/9/2/1960. விடுதலை 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி 2/1960. எல்லா விஷயத்திலும் மகா கேவலமான முரண்பாட்டுக்காரராக இருந்த ஈ.வே. ராமசாமி ஜமீன்தார் விஷயத்தில் மட்டும் முரண்பாட்டுக்காரராக இல்லாவிட்டால் அவரின் பகுத்தறிவுக்கே மாபெரும் இழுக்கில்லையா? அதனால் ஜமீன்தார்களின் விஷயத்திலும் அறிவு நாணயமின்றி முரண்படுகிறார். ஐயோகோ, ஜமீன்மார்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என ஜமீன்தார்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுதுவிட்டு, ஜமீன்தார்களின் இந்த நிலைக்கு காரணம் பார்ப்பனர்களே, சூத்திரன் ஆட்சி செய்யக்கூடாது என்று ஜமீன்தார்களை பார்ப்பனர்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள் என கதைவிடும் ஈ.வே. ராமசாமி தான் இந்த ஜமீன்மார்களை எதிர்த்து ஜமீன்தார் அல்லாத மகாநாடு வைத்து அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுகிறார். உலக செல்வத்தை ஒரே பக்கம் சேர்க்கும் முறையை ஒழிப்பதற்கும் உலக பொருளாதார சமத்துவத்துக்கு பாடுபடுகிற மக்கள் அதன் பயனை சரிவர அடைய வேண்டும் என்பதற்கும் ஜமீன்தார் முறையானது பெருத்து கெடுதியாகவும் தடையாகவும் இருந்து வருவதால் ஜமீன்தார் தன்மையை அடியோடு ஒழிக்க பகுத்தறிவுக்கு ஏற்ற வழியிலும் பொருளாதார சமத்துவ நியாய வழியிலும் சுயமரியாதை இயக்கம் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது. பிரபவித்தவர் ஈ.வே. ராமசாமி, ஆமோதித்தவர் கே.வி. அழகரசாமி. குடியரசு சொற்பொழிவு 27/8/1933. ஜமீன்மார்களுக்காக ஒப்பாரி வைத்த ஈ.வே. ராமசாமி தான் ஜமீன்தார் அல்லாத மகாநாட்டில் ஜமீன்தார்கள் குறித்து பேசியதை எல்லாம் பார்த்தோமேயானால் ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவின் பெயரால், சமூக நீதியின் பெயரால் ஆடிய பித்தலாட்டம் நன்றாக விளங்கும். ஜமீன்தார் அல்லாதார் மாநாட்டில் ஈ.வே. ராமசாமி ஆற்றிய உரை சுருக்கமாக இங்கே தரப்படுகிறது. இன்று ஏன் முதலாக ஜமீன்தார் அல்லாதார் மகாநாடு கூட்டினோமே என்றால், இன்றைய உலக ஆதிக்கம் அவர்கள் கையிலேயே இருந்து வருகின்றது. இதற்கு முன் இந்நாட்டு ஆதிக்கம் பார்ப்பனர்கள் கையில் இருந்தது. ஆனால் அந்த பார்ப்பன ஆதிக்கம் ஒழிந்தது என்கிற சந்தோஷத்தை அடைவதற்குள் அதற்கு பதிலாக அது போன்ற கொடுமையையும் மோசமுமான ஜமீன்தார் ஆதிக்கம் தலை தூக்கியுள்ளது. முன்பிருந்த கெடுதியும் தொல்லையுமே பார்ப்பன ஆதிக்கம் என்னும் பெயரால்
இல்லாமல் ஜமீன்தார் ஆதிக்கம் என்னும் பெயரால் இருந்து வருகின்றன. பார்ப்பனர்களைப் போலவே ஜமீன்தார்கள் என்பவர்கள் உலகத்துக்கு வேண்டாதவர்கள், உலக மக்கள் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாயிருப்பவர்கள். இந்த ஜமீன்தார்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களது செல்வமும் மேன்மையும் எதற்கு பயன்படுகின்றன என்பவைகளை யோசித்து பார்த்தால் இவர்கள் உலகுக்கு வேண்டாதவர்கள், ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் நன்றாய் விளங்கும். ஜமீன்தார்களின் யோகியதையை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடைய அருங்குணங்களில் எல்லாம் குடிப்பதும், கூத்திமார்கள் வைப்பதும், பந்தயம் சூதாடுவதும், மற்றபடி நல்ல பெண், நல்ல மாடு, குதிரை முதலியவைகள் ஜமீன்தார்களுக்கே சொந்தமானது என்கின்ற முறையும் இவர்களிடம் இருக்கிறது. இவர்களால் தேசத்துக்கோ மனித சமூகத்துக்கோ என்ன பயன் என்று இவ்வளவு தெளிவாக பேசிய ஈவே ராமசாமி தான் சற்றும் அறிவு நாணயமின்றி ஜமீன்தார்களுக்கு ஏன் இந்த நிலை, கடன்பட்டார்களா என 30 ஆண்டு கால இடைவெளியில் ஒப்பாரிக்கு மேல் ஒப்பாரி வைக்கிறார். 1930களில் ஜமீன்தார்கள் உலகத்திற்கு வேண்டப்படாதவர்களாக இருந்தார்கள். 1960இல் ஈவே ராமசாமி அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறார். ஆக எல்லா விஷயத்திலும் காணக்கூடிய ஈவே ராமசாமியின் முரண்பாடும் முட்டாள்தனமும் தான் ஜமீன்மார் விஷயத்திலும் இருந்துள்ளது. ஜமீன்தார்களை எதிர்த்த விஷயத்தில் ஈவே ராமசாமியிடம் இருந்த ஒழுக்க அறிவு ஜமீன்தார்களை ஆதரிக்கிற போது இல்லையே. அவர்கள்தான் ஜமீன்தார்கள் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள். வேறு எந்த கட்சிக்காரர்களாவது தீர்மானம் போட்டார்களா? முக்கியமாய் பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தில் இருந்த காங்கிரசார் இல்லையே. ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் போட்டுவிட்டு ஒழிக்கப்பட்ட பிறகு ஐயையோ ஜமீன்தார்களை ஒழித்து விட்டார்களே, அந்த பரிதாபம் என்று ஈவே ராமசாமி அரட்டினார். இதைவிட பித்தலாட்டம் வேறு உலகில் உள்ளதா? ஜமீன்தார்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்தது என்று கேட்டபோது இருந்த சமூக நீதி, ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா? அவர்களுடைய சொத்து ஏலத்தில் போய்விட்டதா? இல்லை, பின் ஏன் இந்த கையறு நிலை என ஈவே ராமசாமி ஜமீன்தார்களுக்காக கதறும்போது அது அயோக்கியனின் நீதியாக அல்லவா உள்ளது? ஈவே ராமசாமியின் இந்த வெட்கக்கேடான முரண்பாட்டை காண்கிறவன், என்னையா உம்ம அறிவு இவ்வளவு மானக்கேடா இருக்கு என கேட்டு காரி துப்புவானா இல்லையா? எவ்வளவு பெரிய அறிவு பழுது ஈவே ராமசாமியிடம் இருந்துள்ளது. ஆக ஈவே ராமசாமியிடம் தெரிவது தன்னலம் அல்ல, சுயநலம். இதில் எங்கேயாவது பகுத்தறிவோ சுயமரியாதையோ தென்படுகிறதா? தனக்கு தேவை என்றால் அயோக்கியர்கள் என்று விமர்சித்தவர்களையும் யோகியர்களாக காட்ட முயல்வது. இதுதான் ஜமீன்தார்கள் விஷயத்திலும் ஈவே ராமசாமி செய்தது. ஒரு அயோக்கியனை யோகியனாக காட்ட அல்லது ஒரு யோகியனை அயோக்கியனாக காட்ட ஈவே ராமசாமி ரொம்பவும் பாடுபடுவார். எவ்வளவு ஈனத்தனம் செய்தாவது தன் போலி பகுத்தறிவுக்கு நியாயம் கற்பிக்க விரும்புவார். சரி, அது அவர் விருப்பம், நாம் சொல்ல ஒன்றுமில்லை. ஆனால் இத்தகைய வெட்கக்கேடான நல்லறிவுக்கு முற்றிலும் ஊறு செய்யும் விதமான முரண்பாட்டால் அவமானப்படுவதும் அசிங்கப்பட போவதும் அவர்தானே. அதை கிஞ்சித்தும் ஈவே ராமசாமி உணரவில்லை என்பதுதான் அதிகப்படியான அவரின் புத்தி பழுது.